திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலிருந்து திருக்கீழ்வேளூர் என்னும் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். நேற்றும் திருக்கீழ்வேளூர் சிந்தித்தோம், ஞானசம்பந்தர் பாடலை துணையாக கொண்டது. இன்று அப்பர் சுவாமிகள் திருவாரூரில் இருக்குங்கள் வலிவலம் என்ற திருத்தலம் சென்றார். வலிவலத்திலே பாடிய பின்பு அதன் வழியாக கீழ்வேளூர் வருகிறார். கீழ்வேளூர் தொழுது பாடியது இந்த திருப்பதிகம். பிறப்பு இறப்பு இன்றி எஞ்ஞாண்டும் ஒரு தன்மையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவன் தான். பாக்கி எல்லாருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. அவனை அடைந்தோர் அத்தன்மையாய் வாழ்வர், அவனை அடைந்தோர் பிறப்பு இறப்பு அற்று இருப்பார்கள் என்பதை மிக அறிவுறுத்துகிறார்கள். இந்த பதிகத்திலே முதல் பாடல் பாருங்க, ஆளான அடியவர்கட்கு அன்பன் தன்னை என்று தொடங்குவார். திருத்தாண்டகம் இல்லையா? இதில் மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். அலைவாயில் அறவசைத்த அழகன் தன்னை ஆதரிக்கும் அடியவர்கட்கு அன்பே என்றும், விளைவானை மெய்ஞான பொருள் ஆனானை வித்தகனை எத்தனையும் பத்தர் பத்திக்கு உழைவானை அல்லாதார்க்கு உழையாதானை உலப்பிலியை உள்புக்கு என் மனத்து மாசு கிளைவானை கீழ்வேளூர் ஆளும் கேடிலே பூங்கோவை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே என்று பாடுகிறார். அலைவாயில்ன அலையின புற்று, அலைவாயில் புற்றிலே உள்ள பாம்பு, புற்றிலே உள்ள பாம்பை அணிந்தவன் அழகனாக இருக்கிறான். அணிந்த அழகனாய் தன்னை எந்த அடியார்கள் விரும்புகிறார்களோ தன்னை விரும்பும் அடியார்களுக்கு அன்பனாக இருக்கிறார். மெய்ஞான பொருளாக இருக்கிறார். பெருந்திரள் உடையவனாய் இருக்கிறார். பக்தர்களுக்கு பக்தி எவ்வளவிற்றாயினும் சரி, அதற்கு எந்த அளவு அவர்கள் பக்தி செலுத்தினாலும் பரவாயில்லை, அதற்கு மனம் இறங்கக்கூடியவனாக இருக்கிறான். பக்தர் அல்லாதவர்களுக்கு அவன் இறங்கவே மாட்டான். இறங்காதவனாய் என்றும் அழிவில்லாதவனாக, அவனுக்கு அழிவே கிடையாது. ஏன்? தோற்றம் என்று இருந்தால் தானே அழிவு என்று ஒன்று இருக்கும். என் உள்ளத்திற்கு அங்குள்ள மாசுகளை எல்லாம் கவ்வி எடுத்தது நீக்குபவன், மாசுகளை எல்லாம் எடுத்தவனாக நீக்குபவனாக அந்த கீழ்வேளூரை ஆளும் அரசனாய் உள்ள அழிவற்ற பெருமானை அடைக்கலம் அடைந்தவர்கள் கேடிலார்னு சொன்னார். அலைவாயில் புற்றாகிய இடத்திலே ஆதரிக்கும் விரும்புகின்ற அன்பு விளைவன். அதாவது இங்கே இன்று மனம் இறங்குதல், கிளைப்பான் என்னார். உள்பொக்கு கிளைத்தல்னு கல்லுதல்னு அர்த்தம். மனதிலே உள்ள மாசுகளை எல்லாம் நீக்குதல்னு பொருள். அப்படி அங்கே பாடலை நாம் பெருமானிடத்தில் மீண்டும் பாடி மகிழ்விப்போம். அலைவாயில் அரவசைத்த அழகன் தன்னை
ஆதரிக்கும் அடியவர்கட்கு அன்பே என்றும் விளைவானை மெய்ஞான பொருளானை வித்தகனை எத்தனையும் பக்தர் பக்திக்கு உழைவானை அல்லாதார்க்கு உழையாதானை உலப்பிலியை உள்புக்கு என் மனத்து மாசு கிளைவானை கீழேழூராலும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய அனைவரும் திருக்கேழ்வேலூர் என்னும் திருத்தலம் செல்வோம். அங்குள்ள பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் வாழ்விப்போம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.